பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்தோம். நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆன பிறகு எல்லா படிப்புக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜேஇ மெயின். ஜேஇ மெயினுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. லாஸ்ட் டேட் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 27ஆம் தேதி நவம்பர் நைட்டு 9 மணி வரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பேமெண்ட் 27ஆம் தேதி நவம்பர் 11:50 வரை பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே பார்த்துட்டீங்க. ஆனால் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. அப்படியே பண்ணாலும் அந்த பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. சார் நிறைய இது கேட்குறாங்க, சார் தப்பு இல்லாமல் எப்படி சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு. ஸோ மெயினாக இந்த ஜேஇ மெயின் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா மிச்சம் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக சொல்றதுக்கு பதில் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாவே போதும். ஏன்னா மெயினாக நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, நம்மளுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகக்கூடாது. அதுதான் அல்டிமேட் எய்மாக இருக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கிட்டாவே யாருக்குமே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்னதான் என்ட்ரன்ஸ் ஜேஇக்கு நம்ம நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸ்டேட் போர்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட் போர்டு மார்க் 75% இருக்கணும் உங்களுடைய டோட்டலில். ஸோ இது தெரியாமல் நிறைய ஸ்கூல்ஸில் ஜேஇ மெயின் இந்த மாதிரி நிறைய கோச்சிங்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் போர்டு எக்ஸாமினேஷனில் இல்லை, ஒன்லி ஜேஇக்கு பண்ணுறாங்க. ஜெயில நீங்க 99.9% எடுத்தாலும் உங்களுடைய எலிஜிபிலிட்டி நீங்க 75% இல்லைன்னா நீங்க அப்பியர் ஆக முடியாது. ஸோ அதனால ஜேஇ மெயினுக்கு நீங்க கோச்சிங் பண்றதோட உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ், உங்க போர்டுக்கு நல்லபடியா பண்ணாவே வந்துடும். அப்ளிகேஷன் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்க போக வேண்டிய வெப்சைட் என்னன்னா ஜேஇ மெயின். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, jemain.nta.nic.in. மறுபடியும் சொல்றேன், jemain.nta.nic.in. இந்த வெப்சைட்ல போய் தான் இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நீங்க கூகுளில் போய் ஜேஇ மெயின் சொல்லி வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜ் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் சொல்லி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஜேஇ மெயின் 2020 செஷன் 1 சொல்லி ப்ளூ கலரில் இருக்கும். முதல்ல அதை போய் என்ன செய்யணும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஜேஇ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஜேஇ மெயின் செஷன் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பேஜ் இப்படி வந்துடும். இந்த பேஜ் இங்கே வந்தவுடனே அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் ப்ரௌச்சர்னு சொல்லியிருக்கும். ப்ரௌச்சரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த இதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். பக்கத்திலே ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்கும். நீங்கள் ப்ரௌச்சர் நல்லபடியாக படிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது காமிக்கும். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2A 2Bன்னு காமிக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2A ரெண்டுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். அதே மாதிரி பேப்பர் 1னா இன்ஜினியரிங், பேப்பர் 2Aனா ஆர்கிடெக்ட், பேப்பர் 2Bனா பிளானிங். ஸோ அதனால் அந்த பிளானிங் இருக்கிறவங்க காமர்ஸ் பாய்ங்க வித் மேக்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு போட்டிருக்காங்க. மேலாக இருந்தால் 1000 ருபீஸு, ஃபீமேலாக இருந்தால் 800 ருபீஸு. அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் இருந்தால் மேலுக்கு 900 ரூபா, ஃபீமேலுக்கு 800 ரூபான்னு போட்டிருக்கோம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 500 ரூபா ஃபீஸு. இது எல்லாமே நீங்கள் எல்லாமே என்னென்ன ஃபீஸ் அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டிருக்கும்னா நான் எல்லாமே படிச்சுக்கிட்டேன்னு சொல்லி ஐ ஹாவ் எல்லாமே படிச்சுட்டேன்னு சொல்லி அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் என்ன செய்யலாம்,
கிளிக் இயர் டு ரிஜிஸ்டர்னு சொல்லி போனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பேசிக் டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். இந்த பேசிக் டீட்டெயில் என்னென்னா கேண்டிடேட்டோட பேர், பையனோட பேர், கேண்டிடேட் நேம், மறுபடியும் வந்து அதே நேம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் போடுங்க. என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் எம்எஸ்னால் வந்து ஜாக்கிர் ஹுசேன் வந்து தனித்தனியாக இருந்தால் ஜாக்கிர் ஸ்பேஸ் ஹுசேன் இனிஷியல் போடுங்க. இல்லை சார் என் 10th சர்டிஃபிகேட்டில் சேர்ந்து தான் இருக்குன்னா, சார் ஆதாரில் கரெக்டாக இருக்குது 10th சர்டிஃபிகேட் தப்புலாம் அதெல்லாம் கிடையாது. 10th சர்டிஃபிகேட் தான் உங்களுடைய தலையெழுத்து. 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் ஆதாரை மாற்றிக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதாரெலாம் மாற்றிக்கிட்டா நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்புறம் கூட மாற்றிக்கலாம். உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் போட்டுட்டு அதே மறுபடியும் அதே நேம் இது போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரெசண்ட் அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ் இருக்கும் சார். அது வந்து சார் ஆதார் வந்து நான் ஒன்று இருக்குது, இப்போ இருக்கிற வீடு இருந்தால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே, ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசண்ட் அட்ரஸ் போட்டுங்க, பெர்மனண்ட் இருந்தால் அது ஒன்று போட்டுக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ரொம்ப முக்கியமானது இமெயில் ஐடி தான். உங்களுக்கு வேலிட் இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக தளபதி, லவ்லி அப்படிலாம் போடாமல் ரொம்ப டீசெண்டாக வந்து மெயில் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே ஜென்யூனாக மெயில் இருந்தால் அந்த மெயில் ஐடி அண்டு வேலிட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் மாற்றவே கூடாது. அப்பப்போ நீங்கள் மாற்றாதீங்க. சார் டேட்டா கொடுக்கான்னு சொல்லி மொபைல் வந்து நம்பர் மாற்றவே கூடாது. இந்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கடைசி வரை ஜோசா கவுன்சில் முடிகிற வரை இது ரெண்டும் உங்களுக்கு ஓடிபி வரும். டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயிலுக்கு தான் வரும். அதனால் இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் மெயில் அண்ட் ஃபோன் நம்பர் மாற்றாதீங்க. ஆப்ஷனல்லாம் வந்து இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு கேட்சா மட்டும்தான் போட்டுட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து கேட்சா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஒரு லோயர் கேஸ், ஒரு அப்பர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நியூமரிக்கல் நம்பர் வச்சு மேக்ஸிமம் 8 டிஜிட்டுக்குள்ளே வந்து மினிமம் 8 டிஜிட் இருக்க மாதிரி வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்சா கோடு நீங்கள் வந்து செக்யூரிட்டிக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அந்த மாதிரி பேசிக்காக கேட்கும். நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு கேட்சா போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கு கடைசி வரை உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஜோசா கவுன்சிலிங் வரை இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் வந்து உங்களுக்கு கடைசி வரை யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய மொபைலுக்கும் வந்துடும், மெயிலுக்கும் வந்துடும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பெரிய டஃப் இருக்காது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் எல்லாமே காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 டீட்டெயில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயிலில் நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்க, அது வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கொடுக்கணும். இந்த பர்சனல் டீட்டெயில் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பர்சனல் டீட்டெயிலில் தான் வந்து முக்கியமானது ஒன்று கேட்டகிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேட்டகிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி தான். ஏன்னா உங்கள் கம்யூனிட்டி பேஸ் எல்லாருமே வந்து ஒரு தவறாக நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற பிசி, எம்பிசி சர்டிஃபிகேட் இருந்தாவே நம்ம இது பண்ணிக்கலாம்னு. அப்படி கிடையாது. நீங்கள் ஓபிசி என்சிஎல்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் தனியாக வந்து ஓபிசி என்சிஎல் வாங்கணும். இன்னொன்று, நேற்று வந்து ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த புதுசாக வந்து ஐ எம் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஓபிசி என்சிஎல் பற்றி தெரிஞ்சுக்கலன்னு தெரியல. சார் அவங்க வந்து கரெக்டாக வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வந்து இ-சேவை மேல அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. அவங்க மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லல, சார் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்கக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கணும்னு. சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓபிசி என்சிஎல் கொடுக்கறது தமிழ்நாட்டு இ-சேவை மையத்தில் தான் கொடுப்பாங்க. இது எப்படி கொடுப்பாங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இன்கம் பேஸ் பண்ணி கொடுக்கறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க, தாசில்தார் தான் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற ஓபிசி என்சிஎல் கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட் இ-சேவை மையத்தில் தான் கொடுப்பாங்க. அதுக்கு கொடுக்கறதுக்கு என்னென்ன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வருமானம், எத்தனை கோடிகள் வருமானம் வந்து சேலரி மூலியமா வந்தால் அது கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்லேருந்து உங்களுடைய வருமானங்கள் வந்தாலும் அதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் பிஸ்னஸில் பண்ணி உங்களுடைய லாபம் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்சிஎல் எடுக்க முடியாது. அப்படி இல்லாதவங்க எல்லாருமே எடுக்கலாம்.
அதுக்கான ஜிஓ, அதுக்கான ஓபிசி இனிஷியல் எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ அதனால வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து அறகுறையா ஓபிசி இனிஷியல் என்னன்னே தெரியாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஓபிசி இனிஷியல் சர்டிஃபிகேட் இ சேவை மையத்தில் தான் கொடுப்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க, தாசில்தார் தான் அதுக்கு ஹையஸ்ட் ஆத்தரைஸ்டு. ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக கொடுக்க மாட்டாங்க, யாரும் குழம்பிக்கிற வேணா. இது நேற்று ஒரு பேரண்ட் வந்து அதே அந்த யூடியூபர்கிட்ட போய் சொன்னாலும் அவர் இல்லை சார் நீங்கள் போய் அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நல்ல ஃபாலோவர் இருக்கிற யூடியூபர் ஏன் இந்த மாதிரி தவறாக சொன்னாங்கன்னு தெரியல. ரைட். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, 27ஆம் தேதி வரை இப்போ நீங்கள் ஓபிசி என்சிஎல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரி இடத்துல வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேட்டகரி இடத்துல வந்து ஓபிசி என்சிஎல் இருக்கும், அதை டிக் பண்ணுங்க. 2 தடவை டிக் பண்ணிட்டு உங்ககிட்ட ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு டேட் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லி போடுங்க. அது போக வந்து யார் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டா அதிலே பேர் இருந்தால் பேர் எழுதுங்க, அப்படி இல்லைன்னா தாசில்தார்னு போட்டால் போதும். ரைட் சார், நான் ஓபிசி என்சிஎல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து 27ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வரலன்னா ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆயிடுச்சான்னு கேட்குற இடத்துல எஸ் இடத்துல வந்து நீங்கள் நோ, எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஐயா அப்ளைடு, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் வந்து சேரலன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் கேட்டகரி தான். ஏன்னா கேட்டகரி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்ரல் வந்து 40.5, நீங்கள் ஓபிசி என்சிஎல் இருந்தால் இன்னும் 27% கூட இருக்கும். ஸோ அதனால வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க, சர்டிஃபிகேட் இல்லாட்டி கடைசி நாள் வரை வரலன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஐ எம் வெயிட்டிங் ஃபார்னு சொல்லி போட்டுருங்க. அப்படியும் இல்லை சார் எனக்கு வருமா வராதா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக ஓபிசி என்சிஎல்னு போட்டுக்கோங்க. அதை பற்றிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் உங்களுடைய பிசி சர்டிஃபிகேட் எடுத்துங்க. இது வந்து ரொம்ப லாஸ்ட் கேஸாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது தான் வந்து உங்களுடைய ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அப்போக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே வந்து உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா ஜோசா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு மாறிடுவீங்க. அதனால வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் வந்து நீங்கள் எந்த மீடியம் படித்தாலும் நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். சார் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணலாம், ஏன்னா தமிழும் அதில் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்து லாங்குவேஜில் கொஞ்சம் சிம்பிளாக புரியும். ஸோ அதனால் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டு வந்து எந்த சிட்டியில் படிச்சீங்க அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருப்பீங்க, ஆனால் 12th வந்து நீங்கள் பெங்களூர்லேயோ கேரளாலேயோ இல்லை டெல்லியிலேயோ படிக்கலாம், ஆனால் ஆதார் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் 12th வந்து நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னா நீங்கள் 12th எந்த அந்த இடத்துல ஒரு காலம் கேட்டிருப்பாங்க, 12th வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னு, நீங்கள் 12th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்களோ அந்த ஸ்டேட் தான் பண்ணணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ஹோம், அதாவது என்ஐடியிலலாம் வந்து ஹோம் கோட்டா இருக்குது, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 50%க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் +2 எந்த இடத்துல படிக்கிறீங்களோ அந்த தான் நீங்கள் பண்ணணும். 10 இது வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இருக்கும்னா, கான்டாக்ட் டீட்டெயில் ஏற்கனவே பண்ணியாச்சு, அடுத்தது பர்சனல் டீட்டெயில் இப்போ நம்ம பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி டீட்டெயில், இது யாருக்குன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த மாதிரி டிசேபிலிட்டி டீட்டெயில் பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர்ட் அப்பர் ஐடி வந்து ஒரு நிமிஷம் வேலை தான், அது ரிஜிஸ்டர் பண்ணால் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சிட்டிஸ், முந்தி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸாம் சிட்டிஸ் வந்து ஆதார் எங்கே இருக்கோ அதில் தான் வந்து கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ வந்து அது ரூல்ஸ் மாற்றிட்டாங்க, எக்ஸாம் சிட்டி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் 4 சிட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸாம் சிட்டிஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சிட்டிஸை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் தான் வந்து நீங்கள் +2 படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க எழுதுங்க, முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும். தென் வந்து ஒரு 9 இது வந்து நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் போகிற வரை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. யாருமே ஃபில் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டு ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் யாருமே ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா,
10வது இடத்துல கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப். ஏன்னா நீங்கள் வந்து கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் கேமரா இருக்கிற மாதிரி லேப்டாப் இல்லாட்டினா வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்கிற மாதிரி ஒரு பிசி முன்னாடி இருந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பேக்ரவுண்டில் பிளைனாக இருக்கிற மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் அந்த கேப்சர் பண்ணீங்கன்னா அந்த செல்ஃபி கேமராவே வந்து உங்களை வந்து உங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல மட்டும் கேண்டிடேட் வந்து அந்த சிஸ்டத்தை முன்னாடி இருக்கணும். ஸோ இது தெரியாமல் வந்து சார் பேரண்ட்ஸ் வந்து பையனுக்கு லீவ் கிடைக்கல ப்ரௌசிங் சென்டரில் பண்ணாங்கன்னா அப்படியே பண்ணிடாதீங்க. அது ப்ரௌசரோட ஃபேஸ் ஆயிருந்தா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியாது. அதனால இந்த இடத்துல வந்து கேண்டிடேட் முன்னாடி இருந்து மட்டும்தான் கேப்சர் பண்ணணும். ரைட். அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து ரொம்ப சிம்பிள். 3 டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. ஒன்று என்னன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட், அடுத்தது வந்து உங்களுடைய ஃபோட்டோ, இன்னொன்று உங்களுடைய சிக்னேச்சர். இந்த 3 தான் வந்து நீங்கள் இது பண்ண போறீங்க. சார் ஓபிசி இனிஷியல் அப்லோட் கேட்கலன்னா கேட்கல. ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் நேரத்தில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால அப்லோட் வந்து உங்களுக்கு 3 சர்டிஃபிகேட் தான். மறுபடியும் சொல்கிறேன், ஜெய் மெயினில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறது மொத்தமே 3 சர்டிஃபிகேட். 10th சர்டிஃபிகேட், உங்களுடைய சிக்னேச்சர், அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ. அது எத்தனை கேபின்னு நீங்கள் அதிலே இருக்கும். அது பிரகாரம் வந்து அந்த கேபி பிரகாரம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். மற்றபடி வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போவுமே என்னை கால் பண்ணுங்க. என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். நம்ம வந்து முடிஞ்ச வரை வந்து யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணிடுவோம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஸோ சார் அப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக் ஆயிருமா அப்படிலாம் நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணாலும் அப்புறம் கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. இது ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதான். ஸோ அதனால வந்து யாரும் அவசரப்படணும்னு அவசியம் கிடையாது. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் உங்கள்கிட்ட வந்த பிறகு எல்லா சர்டிஃபிகேட்டும் என்ன ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும். முதல்ல வந்து உங்கள் எல்லாட்டையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு ஓபிசி இனிஷியல் அதிகபட்சம் 1 வீக்கில் வந்துடும். அந்த சேலரி 8 lakhsக்கு கூட இருக்கிறவங்க மட்டும் அந்த ஜியோ காப்பி இருக்குது. அதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுலேயே வந்து அந்த ஜியோ வந்து நான் அப்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நேராக வந்து இ-சேவை மையத்தில் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் நேராக வந்து விவோவை பார்த்துட்டீங்க, அவங்க புரிஞ்சுக்குருவாங்க. ஸோ அதனால யாருமே வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிரும். நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் டவுட் இருந்தாலும் எப்போவுமே என்னை கால் பண்ணுங்கள். பாய்.